ஸ்ட்ரெயிட்டா கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து எங்க போட்டோஸ்லாம் அதிகமா இல்ல. நான் முக்கியமா இல்ல உங்களுக்கு? நான் முக்கியமா? இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கீங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இதுவரை வந்து பேக் ரிலேட்டடா பார்த்துட்டு இருந்தோம். அது போக வந்து டிசீஸ் ரிலேட்டடா பார்த்தோம், ஃபார்ம் செட்டப் பண்ணோம், பிடிஆர் செட்டப் பார்த்தோம், நிறைய அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும்போது நீங்க பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும் நம்ம வேற மாதிரி ஒரு செட்டப் போயிட்டோம் அப்படின்றது தெரியும். ஸோ என்ன அப்படின்னா, நான் ரொம்ப நாளா வந்து என் ஒய்ஃபை வந்து வீடியோக்குள்ள எப்படியா இன்ட்ரோ பண்ணணும், அவங்கள வீடியோ எடுத்து வைக்கணும், நமக்கு இது பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். அவங்க வரவே இல்லை. பட் வந்து திடீர்னு என்ன நினைச்சாங்க தெரியல, நான் வீடியோக்கு வரேன், ஆனா வந்து ஏதோ ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன், நீங்க அதுக்கு வந்து ஆன்சர் எந்த மாதிரி பண்றீங்களோ அதை வச்சுட்டு நான் வீடியோ வரதா வேணாமா யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ திடீர்னு எனக்கு ஐடியா என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, ஸோ அதையே நான் வீடியோ எடுத்து போடுவோம், அவங்க வந்து அந்த விஷயம் கேட்கணும்னு சொன்னாங்க, நம்ம அதை வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி சரி ஓகே வாங்க அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த வீடியோ எந்த மாதிரி போகுது அப்படின்றத. ஸோ நான் வர சொல்றேன். இப்போ எப்படின்னு பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்படி போகுதுன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஓகே, மிஸ்கால் கொடுத்தேன், வந்துருவாங்க. வாங்க 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 வராங்க வராங்க. வீட்டுக்கு வராங்க. உட்காருங்க, வீடு வச்சேன், உட்காருவோம். சரி ஓகேவா? கேமரா பார்த்து ஹாய் சொல்லுங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பிளஸ் சொல்லுங்க. நான் எப்பவுமே அப்படிதான் இன்ட்ரோ. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பிளஸ் அப்படிதான் சொல்லுவேன். ஹலோ மக்களே வேணா சொல்றேன், அதுக்கு மேல வராது. சரி, இப்போ உங்களுக்கு என்ன ஏதாவது கொஸ்டின் கேட்கணுங்களா? என்ன கேட்கணும்? நீங்க ஏன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்ட்ரெயிட்டா கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் எடுத்தீங்க. திடீர்னு ஸ்ட்ரெயிட்டா ஏன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் அதுக்கு? நான் வரைக்கே கேட்கறேன்னா எனக்கு எப்படி ஆர்டர் வருமோ அப்பதான் நான் கேட்க முடியும். சரி கேளுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏன் யூடியூப் ஸ்டார்ட்? நான் ஏன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, சிம்பிள் ரீசன் வந்து எனக்கு வந்து போன் ஸ்டோரேஜ் அதிகமாயிடுச்சு. நான் பேட்ஸை பத்தி நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருந்தேன்னா, ஸோ அது வந்து எனக்கு போன் ஸ்டோரேஜ் அதிகமானால அதை பேசி ஒரு வீடியோ கண்டென்ட்டா போடுவோம்னு நினைச்சேன். கண்டென்ட்டா போட்டா அது வந்து நம்ம லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பண்ணி அப்படி ஒரு ஃபோக்கஸ்ல தான் வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இது வந்து அப்படி சொல்லலாம். அப்ப எங்க போட்டோஸ்லாம் அதிகமா இல்ல, இந்த போட்டோஸ் அதிகமா இருக்கறனால இந்த வீடியோஸ் போடணும் நீங்க இல்ல. நான் சொல்றேன் கல்யாணத்துக்கு முன்னால இருந்து இருந்தாலும் இப்ப வந்து எங்க போட்டோஸ் உங்க போட்டோஸ்ல இல்லையா? இல்ல, என்ன பண்ணா யூடியூப்ல போட்டு அனுப்பி விட்டு நான் என் போட்டோ டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணி உங்க போட்டோ சேர்த்துக்காது. அந்த ஒரு ரீசன் பார்க்க நான் யூடியூப்ல வந்து அப்படி பண்ணி மேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்று. உங்க போட்டோஸ் தான் நிறைய இருக்கு, பேட் போட்டோஸ் தான். வேற என்ன கேட்கணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன். செகண்ட் நான் முக்கியமா இல்ல உங்களுக்கு? நான் முக்கியமா? பேட் முக்கியமா? நான் முக்கியமா பேக் ஃபார்ம் முக்கியமா? இது வந்து இதுக்கு ரீசன் வந்து சிம்பிளாவே இவங்க தான் முக்கியம். பேட் ஃபார்ம் வந்து ரெண்டாவது தான். கன்ஃபார்மா நீங்க தான் முக்கியம். பேட் ஃபார்ம் தான் செகண்ட் தான். நீங்க அடுத்து வச்சுக்கோங்க. நீங்க தான் முக்கியம். இவங்க தான் முக்கியம். பேட் ஃபார்ம் செகண்ட் தான். அதெல்லாம் நான் பேட் என்ன செய்ய போகுது, நான் செகண்ட் தான். இவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கீங்க, இதுல உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? நான் இவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கேன், எனக்கு இதுல யூஸ் இருக்கா அப்படின்னா இப்போ வரைக்கும் ஒரு யூஸுமே இல்லை. நான் சொன்னேன்ல, வீடியோ எடுத்தேன், அப்லோட் பண்ணேன். பட் எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன், அவ்வளவுதான். வெளியே வந்து எனக்கு இதுல யூஸ்ன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இது வரைக்கும் எனக்கு மணி கிடைச்சது கிடையாது. நான் 3 சேனல் வச்சிருந்தேன். 3 சேனலுமே சும்மா ஜஸ்ட் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கும் மொழியை வந்து 3 சேனல் ஓடலன்றதுனால இந்த சேனல்ல ஓட்டுவோன்னு என்னைய கூப்பிட்டாச்சு. அது வந்து அப்படி சொல்லலாம், அப்படியே வச்சுக்கலாம். இது வரைக்கும் யூஸ் போகல, சரி இது வரைக்கும் இதாவது போதே அப்படின்னு சொல்லிட்டு சரி போவேன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கண்டென்ட் ஆயிட்டே உங்களுக்கு. கண்டென்ட் கிடையாது, மெயின் பிக்சர் இவங்க அப்படி சொல்லலாம். அதுல வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டுக்கானே தெரியல. அது வர வேலையை பார்ப்போம். சரி இன்னும் 2வது வேற ஷூட் பண்ணணுமா? இந்த வீடியோ வந்து ஒரு 20K மேல போச்சுன்னா அடுத்த வீடியோ திருப்பி இதே மாதிரி வரும். இல்ல தயவு செய்து நீ அது கூப்பிடாதீங்க. 20K மேல போச்சுன்னா அடுத்து வரும். இல்லனா வராது. அவ்வளவுதான். கொஸ்டின் எல்லாம் இங்க வந்தா கொஸ்டின்ஸ் எல்லாம் செல்போன்ல நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஆமா, உங்களை பார்த்தா கேமரா பார்த்தா மறந்து போயிருது. என்ன பண்றது? உங்களுக்கு மறக்க முடியாத கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா? வீடியோ போட்டு அதுல ஏதாவது கமெண்ட் வந்து போடாது? எனக்கு மறக்க முடியாத கமெண்ட்ஸ் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரு 1 இயர்க்குள்ள 3 சேனல் வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் பேட்ஸ் வச்சிருந்தோம், ஸ்மார்ட் பேட்ஸ் அக்வாரியம் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்ப வச்சிருக்க ஆர்டிபிடி அக்வாரியம் சேனல் வச்சிருந்தோம். அதுல வந்து ஏதோ எந்த சேனல் கட்ட தெரியல,
ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்க வீடியோ ஃபுல்லா பாக்குறேன், உங்க வீடியோ நல்லா சூப்பரா இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நீங்க எனக்கு கஷ்டம் சொல்லி சொன்னாங்க. எனக்கு அதை கேட்கவும் கஷ்டம் சொன்னாங்க. அதை கேட்கவும் எனக்கு அப்படியே பட்டர்ஃப்ளை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து மறக்க முடியாது. பட் எனக்கு அந்த கமெண்ட்ல என்ன சேனல் 3 சேனல் சொன்னா எனக்கு எதுல வந்துச்சுன்னு தெரியல. அது வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனா இருந்துச்சு அடுத்த லெவல் போக. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கல சொல்லும்போது அப்படியே அது ஒரு மாதிரி கூப் கொடுத்து அந்த ஒரு இது வந்து நல்லா இருந்துச்சு கேட்க. இந்த மாதிரி அது எனக்கு கமெண்ட்ல பாக்குறவங்க யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருச்சுன்னா யாருன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியல அது யாருன்னு. என்ன பண்ண போறீங்க? மோட்டிவேஷனுக்காக சொல்றேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க கல்யாணத்துக்கு அது ஒரு ஞாபகம் எனக்கு முடிஞ்சா நான் பார்ப்பேன். பேர் எனக்கு தெரியல. அது ஏதோ இருக்கான்னு தெரியல. ரெட் பண்ணதான் தெரியல. ஓகே, அடுத்து பேட்ஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அப்செட் ஆவீங்களா? இல்ல நமக்கு சண்டை வந்தா அப்செட் ஆவீங்களா? எதுல அப்செட் ஆவீங்க? பேட்ஸ் ஏதாவது ஆச்சுன்னா அப்செட் ஆவீங்களா? நமக்கு ஏதாவது சண்டை வந்தா அப்செட் ஆகலாம். நான் எங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னா நான் வந்து யூடியூப்ல எனக்கு வீடியோவே போட மாட்டேன். அன்னைக்கு வந்து ஃபுல்லா மைண்ட் அந்த திங்கிங் இருக்குமா, அதனால வந்து நான் வீடியோ போட மாட்டேன். பேட்ஸ் அப்செட் ஆனாலும் நான் ஃபீல் ஆவேன். ஆனா ஃபீல் ஆனாலும் அதே நான் வீடியோ எடுத்து போட்டுருவேன். இந்த மாதிரி பேட்ஸ் வந்து கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதனால அப்செட் ஆனா நான் வீடியோ போட மாட்டேன். இது சொல்லி மேட்ச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் கேட்ட ஆன்சர் தெரியல. பட் நான் வந்து சொல்லி மேட்ச் பண்ணிட்டேன் வீடியோ. இதான் வாழ்க்கையை மேட்ச் பண்ணிட்டு இருக்கிறது. அதுதான் இப்படிதான் போய்தான் சொல்லி சமாளிச்சிருக்கு. அவ்வளவுதான். நீங்க முடிஞ்சு எல்லாருக்கும் முடிஞ்சு ரைட்டா கேட்டாங்க. வந்து இப்ப யூடியூப் வரீங்களா வரல வந்து இந்த வீடியோ 20K போச்சுன்னா நீங்க அதுக்கு கன்ஃபார்ம் வரணும். வரேன்றதை தவிர எனக்கு வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு ஃப்ளோ வராது. சரி, அதனால எனக்கு வந்து யூடியூப் வர பிடிக்காது. இப்போ நல்லா பேசினாங்க இல்லையா? நீங்க பாருங்க, அங்க பாருங்க, கேமரா பாருங்க, கேமரா பாருங்க, கேமரா இவங்க வந்தா பேஸ் போகுமா போகாதா நீங்க பார்த்து சொல்லுங்க. சரி, இப்ப இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கல்ல, நான் ஒரு சின்னதா ஒரு 3-4 கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். ஆன்சர் பண்றாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் இதுவரை 3 சேனல் வச்சிருந்தேன். ஓகேவா? 3 சேனல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் இவங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? 3 சேனல் பண்ணிருக்கேன். பண்ணிருந்தேன். 3 சேனலுமே நீங்க தான் பண்ணீங்களா? 3 சேனல்ல பண்ணல. ஏன்னா இவங்க செல்போன் வாங்கி நான் தான் பண்ணேன். ஒரு சேனலுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் தான் வாங்கி ஒரு சேனல் 2 சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். 4 சேனல். அதுல ஒரு சேனல்ல நான் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி பட் நான் ஞாபகம் இருக்கு. அதனால இவங்க மாப்ள அதனால நோட் பண்ணி அத क्वेश्चन கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என் சேனல் செகண்ட் நான் போற வீடியோ ஃபுல்லா பாப்பீங்களா? வாங்க. உண்மையா எடுத்துக்கிறேன், பார்க்க மாட்டேன். அது இவங்களே ஃபுல்லா பார்க்க மாட்டாங்க. எனக்கு பிடிக்காததுனால நான் பார்ப்பேன். ஆமா, இவங்க பேட்ச் சீட்ல அவ்வளவு இன்ட்ரஸ்ட் இல்ல. பேட்ச் பிடிக்கும். பட் ஆனா ஃபுல் டைமா நீங்க அதுல இன்வால்வ் ஆகுறதுனால எனக்கு அது வந்து பிடிக்காது. ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு பக்கம் பக்கமா டைலாக் பேசி ஒரு வீடியோ ஃப்ளோ பண்ணி கொண்டு வந்து ஃபுல்லா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா அந்த வீடியோஸே பார்க்கலாங்க பாருங்க. அப்ப எனக்கு தெரியுது, ஓகே புரிஞ்சுக்கிறேன். ஆடியன்ஸுமே அப்ப அப்படிதான் நோட் பண்ணுவாங்க. இவன் யாராவே இப்போ வீடியோ போட்டு கஷ்டப்படுத்துறாண்டாதான் பார்ப்பாங்க. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின். சரி, இது வந்து 2 கொஸ்டின் முடிஞ்சு. இது வரைக்கும் வந்து சேனலை சப்ஸ்கிரைபும் பண்றாங்களா, நான் தான் பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வீடியோஸ் ஃபுல்லா பார்க்கலான்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ரைட், ஓகே. நம்ம கிட்ட எத்தனை லவ் பேர்ட்ஸ் வந்து பேர்ல போட்டுருவோம்? அதாவது முட்டை போடுறதுக்கு ப்ரீடிங்கா விட்டுருவோம். எத்தனை ஜோடி இருக்கு? நான் உங்க வீடியோஸையே பார்க்கலன்றேன். அப்புறம் கொஞ்சம் கூட பார்க்கல. தெரியாது. கொஞ்சம் கூட பார்க்கல. தெரியாது. அத்தியா தெரியலன்றாங்க. இது ஃபர்ஸ்ட் அவுட். சரி, இது பேட்ச்லடா பார்க்கல வைக்கல எல்லாமே தெரியுது. லாஸ்ட் நான் என்ன வீடியோ போட்டேன்? அதுதான் சொல்றேன். லாஸ்டா அந்த பேர்ட்ஸ்க்கு ஃபுட் வைக்கிற ஃபார்மட்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க. நான் லாஸ்டா பாம்பு முட்டையா புறா முட்டையா ஒரு வீடியோ போட்டேன். அதுவே பார்க்கலன்னு பாருங்க. அதுல கஷ்டப்பட்டு கையில பாம்பு பிடிச்ச மாதிரிலாம் போட்டேன். அதுவே பார்க்கலன்னு பாருங்க. பாத்துக்கோங்க, என் வீட்டுல எந்த நிலவரம் பாருங்க. நான் வீடியோ போட்டா பார்க்கலான்றாங்க. இன்னைக்கு இவங்க வீடியோ போட போறாங்க. எனக்கு தெரியாது, நான் சொல்லிட்டேன். இவங்க வீடியோ போட போறாங்க. நான் வந்து ஸ்டாப் பண்ண போறேன். நீங்க பார்த்தா தான் வீட்டுல பாக்குறவங்க எல்லாரும் பாப்பாங்க. நீங்க பார்க்கலாம், யார் பாப்பா? நான் எனக்கு தெரியாது. 20K எப்படியா கொண்டு வந்திருக்க வீடியோவை இவங்க 20K ஃபாலோ பண்ணீங்களா? நான் கண்டிப்பா 20K ஃபாலோ இல்ல 20K வீடியோ 20K ஃபாலோவர்ஸ் போனாலும் சரி, 20K வியூஸ் போனாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, ஏதாவது 20K வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அடுத்த வீடியோ இவங்க வந்துருவாங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து ரெகுலரா வந்துடும். இன்னும் வேற ஏதாவது ஒன்று கேட்கணும்னு சரி, ஓகே. இது 4வது சிம்பிளான கொஸ்டின்ஸ். ஓகேவா? முடிச்சு நான் யூடியூப் பத்தி அவங்க கேட்டாங்க வச்சாங்க. நம்ம கிட்ட எத்தனை புறா இருக்கு மாடியில்? 5 இருக்கு மொத்தம்.
2 ஜோடி தான் இருக்கு. மொத்தம் 5 பீஸ் இருக்கு. புறா மயில் புறா தானே? மயில் புறா 5 இருக்கு. 4 தான் இருக்கு. இல்ல 4 தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? 5 இருக்கா 4 இருக்கா? 4 தான் இருக்கு. மாடியில துணி காய போடுறது தெரியாதா? சும்மா சொல்லி 4 தான் இருக்கு. சும்மா போட்டு வாங்க. மற்றபடி அவ்வளவுதான். 4 தான். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கண்டென்ட் கிடையாது, ரெகுலராக நாங்கள் பேசுகிற ஃப்ளோ வந்து நான் போட்டேன். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா இல்லைன்றதை. ஸோ நம்ம அடுத்து எப்படி போகுதுன்றது பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் டாடா சொல்லுங்கள். டாடா பாய். அடுத்த வீடியோ பார்ப்போம். ஓகே ஆஃப் பண்ணுங்க. நீ வீடியோ எடிட் பண்ணணும்ல? என்ன எடிட் பண்ணணும்? பண்ணணும்ல? அவ்வளோ முடிஞ்சு என்ன எடிட் பண்ணுங்க? எடிட் பண்ணுங்க. முதல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பாருங்க.